தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் இரண்டாவது நாளாக வடியாமல் உள்ள நிலையில் நானல்காடு ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்டோரை படகுகள் மூலம் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். மீட்கப்பட்டவர்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது கடந்த 2 நாட்களாகவே நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த கனமழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் தற்போது வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது முற்றிலும் முடங்கியுள்ளது என்றே கூறலாம். இந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து அகரம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் தற்போது சாலையானது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நானல்காடு, அகரம் ஆகிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குடியிருப்புகளில் இருந்து மேடான பகுதிக்கு வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக வெள்ள நீர் சற்றும் குறையாமல் இருந்ததன் காரணமாக அங்கு சிக்கியுள்ள நபர்களை மீட்க முடியாமல் திணறியது. இதைத் தொடர்ந்து தற்சமயம் நள்ளிரவு முதல் மழை இல்லாததன் காரணமாக தற்போது அங்கு செல்லக்கூடிய தண்ணீரின் வேகமானது குறைந்துள்ளது. இதையடுத்து தற்போது காலை முதலே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 50க்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் அதிநவீன உபகரணங்கள் கொண்டு அந்த கிராமத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே தண்ணீர் செல்லக்கூடிய பகுதியில் கரையின் இருபுறமும் கயிறுகள் கட்டப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலையின் இந்த புறத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு பொட்டலங்கள் மற்றும் பால் உள்ளிட்டவற்றை கயிறு மூலம் அங்கு சென்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றன் பின் ஒன்றுவராக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.